ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சத்யாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம விரால் மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, வெந்தயம், அது பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், 10 பல்லு பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாம் எண்ணெயில் போட்டு நல்லா வணங்க விடணும். அதுக்கப்புறம் பெருங்காயமாக ஆட் பண்ணணும், தக்காளி ஆட் பண்ணணும், உப்பு போட்டுக்கணும், மஞ்சத்தூள் போட்டு மிளகாத்தூள் போட்டு மீன் குழம்பு மசாலா போட்டு நல்லா அந்த மசாலாவோட பச்சை வாடை போகிற அளவுக்கு வணங்கினதுக்கப்புறம் நல்லா எண்ணெய் மிதக்க இருந்தால் தான் அந்த மீன் குழம்பு டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். அப்புறம் புளியை கரைச்சி புளி தண்ணியும் அந்த வணங்கின மசாலாவோடு ஊற்றிட்டு அது கொதிச்சதுக்கப்புறம் நல்லா மசாலாவில் ஊற வச்சுருக்க இறால் மீனை எடுத்து அதில் போட்டு ஒரு 3 கொதி கொதிச்சிச்சின்னு வச்சு பார்த்திங்கன்னா அப்படியே குழம்பு செம்ம டேஸ்ட்டாக ரெடி ஆகிருக்குங்க. அப்படியே அந்த மீன் பார்க்கும்போதே அப்படியே நம்ம வாயில் டெம்ப்ட் ஆகும். பார்த்திங்கன்னா அந்த பீஸ் பார்த்திங்கன்னா எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு பாருங்கள். லாஸ்ட்டில் அந்த மீன் குழம்பு கன்சிஸ்டன்சி பார்க்கும்போது செம்மையாக இருந்துச்சு. எனக்கு இப்போ பார்க்கும்போது எச்சி செம்மையாக ஊறுதுங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. மீன் குழம்பு சக்க போலியாக இருந்துச்சு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.